ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. ரெண்டு மேட்சை பற்றி பேச போகிறோம். நாளைக்கு நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கேகேஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அது. அதை பற்றி பேச போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச SRH vs கிங்ஸ் 11 பஞ்சாப் அந்த மேட்சை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே vs கேகேஆர். ரெண்டு டீமும் நல்ல ஃபார்மில் இருக்குது, டாப் 2ல் இருக்குது டேபிளில். கேகேஆர் செம ஃபார்மில் இருக்காங்க. அவங்க பேட்ஸ்மேன் 4 பேர் டாப் ஆர்டர். ஆண்ட்ரி ரசலை மட்டும்தான் வச்சு ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. பட் கடைசி மேட்ச் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினும் சுனில் நாராயண் ஃபார்மில் வந்து 91 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ராணா உத்தஃபா ஃபார்மில் இருக்காங்க. அதுமாதிரி சிஎஸ்கே மும்பையோட தோத்தாலும் திருப்பி வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபோட ஜெயிச்சு 22 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவங்களும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ரெண்டு டீம் மோதுறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்ப்போம். அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சேப்பாக்கில் இது வரைக்கும் 8 தடவை மோதிருக்காங்க ரெண்டு டீமும். அதில் 6 தடவை சென்னை ஜெயிச்சிருக்கு, 2 தடவை தான் கல்கட்டா ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த அட்வான்டேஜ் சென்னை பக்கம் தான் இருக்குது. அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இது வரைக்கும் 2015 ஆரம்பிச்சு 28 தடவை டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. 20 தடவை ஜெயிச்சப்பையும் அவங்க சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதில் 18 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட வெற்றி சதவீதம் 64% இருக்குது. அதே மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 21 தடவை டாஸ் தோற்று அதில் 8 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போல்லாம் அவங்கள ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க சொல்கிறாங்களோ அதில் 21 மேட்ச்சில் 8 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னா 38% தான் இருக்குது. ஸோ நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க சொன்னாங்கன்னா ஒருவேளை நமக்கு வெற்றி வாய்ப்பு சென்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அதே மாதிரி ஆண்ட்ரியூ ரசல் அவங்க டீமோட பாகுபலி 207 ரன் இந்த வருஷம் ஐபிஎல் அடித்து 269 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஒரு வீக்னஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லெக் ஸ்பின்னரை கொஞ்சம் சுமாராக தான் ஆடிருக்காரு. 128 ஸ்ட்ரைக் ரேட் தான் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுவும் இல்லாமல் அதே மாதிரி அவருக்கு அரௌண்ட் த ஸ்டிக்ஸ் வந்து போட்டு பவுன்சரோ யாருக்கரோ போட்டால் கொஞ்சம் சுமாராக தான் விளாண்டு நேரம் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. முக்கியமாக சென்னைக்கு சாதகமாக உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு இம்ரான் தாகிர் ஆண்ட்ரி ரசல் ஃபேஸ் பண்ணப்போ மொத்தம் 19 பால் ஃபேஸ் பண்ணி 13 ரன் அடித்து 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இம்ரான் தாகிர் பாலை அவருக்கு விளையாட தெரியல அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நாளைக்கு சென்னைக்கு அது அட்வான்டேஜாக இருக்கலாம். ஏன்னா இம்ரான் ரசல் வர்றப்ப இம்ரான் தாகிர் ஒரு விட போட வைக்கலாம். பட் என்ன அது நடக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி சுனில் நாராயண் பால் சரியாக ஆடுறதில்ல அப்படின்னு ஸ்டாட்ஸ் சொல்லுது. இது வரைக்கும் எம்எஸ் தோனி கிட்டத்தட்ட 57 பால் சுனில் நாராயண் ஆடி இது வரைக்கும் ஒரு பவுண்டரி கூட அவர் அடித்ததில்லை. ஒரு 37 ரன் 36 ரன் தான் அடிச்சிருக்காரு. 57 பாலில் ஒரு பவுண்டரி கூட அடிச்சதில்லை. ஸோ அந்த டீமில் ஆண்ட்ரி ரசல் கடைசி வந்து அடிப்பார், இங்கே தோனி வந்து அடிப்பார். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் அங்கே இம்ரான் தாகிர் தான் இங்கே சுனில் நாராயண் ரெண்டு கேப்டனும் பிளான் பண்ணலாம் ஸ்கோரை தடுக்கிறதுக்கு. அதே மாதிரி கிறிஸ் லின் அண்ட் சுனில் நாராயண் ரெண்டு பேரோட ஓப்பனிங் ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தாறுமாறாக அடிக்கிறவங்க. பட் ஜென்ரலாக அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் தடவுறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எப்போலாம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடுறாங்களோ அந்த பவர் பிளேயில் அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கு ரவீந்தர் ஜடேஜாவோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட் பவர் பிளேயில் அவுட்டு போட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்க தோற்றதே கிடையாது. சேப்பாக்கில் ஒரு செம்ம ரெக்கார்டு வச்சுருக்காங்க. கடைசியாக கொல்கட்டா 2012 சிஎஸ்கேவை தோக்கடிச்சாங்க. அதுக்கு கண்டினியூஸாக தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தோக்கடிச்சதில்லை. ஸோ சேப்பாக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கை தான் வாங்கியிருக்கு. நாளைக்கு மேட்ச் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆக்சுவலாக இந்த சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு பின்னடைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாபோட ஜெயிச்சதாகட்டும் ஆர்சிபியோட ஜெயிச்சதாகட்டும் ஒரு மாதிரிலாம் ஸ்பின் பிச்சு ஸ்லோ பிச் போட்டு ஜெயிச்சாங்க. அது காரணம் சிஎஸ்கேயோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருந்துச்சு. ஆப்போனன்ட் டீமில் அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா கொல்கட்டாலேயும் தி ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ஸ்பின்னர்ஸ். நரேன் குல்தீப் யாதவ் பியூஷ் சாலான் இருக்கிறதுனால எப்படி சமாளிக்க போகிறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஸ்லோ பிச் போட்டாங்கன்னா அது கேகேஆருக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நாளைக்கு மேட்ச் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மறுபடியும் பேசலாம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இன்னொரு மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRH vs கிங்ஸ் 11 பஞ்சாப். SRHக்கு தொடர்ந்து 2வது தோல்வி. டெஃபினட்டாக அவங்களோட பேட்டிங் ஆர்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எப்பப்பெல்லாம் பேர்ஸ்டோ பவர் பிளேயில் அவுட் ஆகுறாரோ அப்பப்பெல்லாம் அந்த மேட்ச்சில் அவங்க தோற்று போயிட்டாங்க. 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச் ரொம்ப அவங்களால அடிக்க முடியல. ஸோ பேர்ஸ்டோ அவுட் ஆகிட்டு அவங்களுக்கு மிடில் ஆர்டர் வர கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவங்களுக்கு. இந்த தடவையும் பெருசாக இல்லை. கடைசியில் தீபக் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் அடித்தார். பட் அதை அந்த அளவுக்கு ஸ்கோர் 150ங்கிறது ஒரு பெரிய ஸ்கோரே கிடையாது. ப்ளஸ் வார்னர் நீங்கள் ஸ்லோவஸ்ட் 50 அடித்தார். 62 பால் ஆடி 70 ரன் அடித்தார். ஸோ சம்திங் தே நீட் டு ஃபிக்ஸ் இந்த பேட்டிங். ஒருவேளை கேன் வில்லியம்சன் வந்தார்னா
ப்ராபப்ளி சில இதெல்லாம் மாறலாம். பட் நபி நல்லா போட்டுட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ டெஃபினட்டாக பேட்டிங் இஸ் ஒரியிங் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இஃப் த ஓப்பனர்ஸ் அவங்களால அடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரியாக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க ஃபீல்டிங்கோட நீ கேட்ச், சிம்பிள் கேட்ச், ஈஸி கேட்ச்லாம் மிஸ் பண்ணாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாப் பேட்டிங் பிடிக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு தூக்கமே வந்துருச்சு. அந்த மாதிரி அந்தளவுக்கு ஸ்லோவாக விளாண்டாங்க. திடீர்னு முழிச்சு பார்த்தா 6 பாலில் 11 ரன் இருந்துச்சு. ஐயோ மறுபடியும் சிஎஸ்கேவோட தோற்ற மாதிரி தோற்றுருவாங்க போல் அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி அடித்து ராகுல் ஒரு மாதிரி அடித்து வார்னர் பண்ண மிஸ்ஃபீல்டில் ஒரு ரன் ஓடி ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் ஏன் அந்த மேட்சை இழுக்கணும் அப்படின்னு தெரியல. அது முக்கியமாக இல்லை, பீப்புள் லைக் டேவிட் மில்லர்லாம் இருக்கார். அவரெல்லாம் எதுக்கு இன்டர்நேஷ்னல் பிளேயரு, ஃபினிஷர், அதுக்காக தான் ஒரு டீமில் வச்சுருக்காங்க. பட் இந்த வேலையை கூட அவர் பண்ணாமல் இன்றைக்கி அவுட் ஆகிட்டார். தட்ஸ் நாட் குட் ஃபார் ஹிம். அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்தது எதுக்குன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போ மேட்சை முடிக்கிறதுக்கு தான். அது கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு. பட் ஜெயிச்சதுனால கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. அன்றைக்கி சிஎஸ்கேவோட ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஸ்லோ விளையாடி லாங் பார்ட்னர்ஷிப் கடைசியில் அவங்களால முடிக்க முடியல. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட அப்படியே நடக்க வேண்டியது. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோ, புதுசாக வர பேட்ஸ்மேனால் வந்தவொன்னு அடிக்க முடியாது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சாம் கரன் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக விளாண்டார். அடிச்சது 4 ரன்னோ 5 ரன்னோ இருந்தால் கூட கொஞ்சம் டக்குன்னு வந்தோன்னு அடிச்சார். ஒரு பால் டாட் பால் ஆடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மேட்ச் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். 5 பால் 11 ரன் ஆயிருக்கும், ஒரு மாதிரி சிக்கலாக முடிஞ்சிருக்கும். ஸோ கிங்ஸ் 11 கொஞ்சம் டெஃபினட்டாக அதை நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி டேவிட் மில்லர் கொஞ்சம் அடிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாடுக்கு டெஃபினட்டாக தி ஹேவ் சம்திங் டு திங்க் ஆன் தேர் பேட்டிங் லைன் அப். டெஃபினட்டாக சேஞ்சஸ் இருக்கும் டீமில் அடுத்த மேட்ச்சில் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா, கேகேஆர் மேட்ச் முடிஞ்சோன்னா, சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சோன்னா மறுபடியும் பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.